எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தேர்தல் காலம் நெருங்க நெருங்க பொய்களும் புரட்டுகளும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லோருமே குற்றவாளிகளாக இருந்த போதிலும் அல்லது மோசடிக்காரர்களாக இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு கட்சியிலும் இவ்வாறு இருக்க, கட்சியைச் சேர்ந்தவர்களை அல்லது மாற்று தரப்பு வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் மீதும் அந்த வேட்பாளரின் மீதும் அவதூறான பொய்களையும் கூறி வருகின்றனர். இதற்கு நல்ல உதாரணம் தான் கடந்த சனிக்கிழமை புதிய காத்தான்குடி அல்லக்ஸா பள்ளிக்கு முன்பாக நடைபெற்ற சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிக்கும் கூட்டம். அந்த கூட்டத்திலே ஹிஸ்புல்லா மிக கடுமையான பொய்களை கூறியிருக்கின்றார். அதாவது, அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் பேசியதாக ஹிஸ்புல்லா கூறுகின்றார். அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லா இனத்தவரும் ஒரே பெருநாளைத்தான், அவர்கள் அறிவிக்கின்ற பெருநாளைத்தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, இப்படி சைனாவில் இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார். ஆனால் இவ்வாறான ஒரு கருத்தை எங்கும் தெரிவிக்காததால் ஹிஸ்புல்லா இவ்வாறு பேசியதை அவரோடு மிக நெருக்கமாக இருந்த சிலர் கண்டித்ததை நான் என்னுடைய காதுகளால் கேட்டேன். இதற்கு பின்னர் அவரை ஆதரிக்கப் போவதில்லை என்றும் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அவர் வாரத்தில் 2 தினங்கள் நோன்பு நோட்பார், வருடத்தில் பல தடவை உம்ரா செய்வார், அவ்வப்போது ஹஜ்ஜுக்கும் போய் வருவார். ஆனால் இவ்வாறு பொய் கூறுகின்றார். இனிமேல் இவரை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று ஒரு அணியினர் அவரை விட்டும் சொல்ல. இதே அந்த தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் மக்கள் நேர்மையாக சிந்திக்கின்றார்கள் என்பது இது தெளிவு. அதே நேரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற அணியினரில் ஒரு அணியைச் சேர்ந்த புத்திஜீவி அதே அணியைச் சேர்ந்தவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் நேற்றும் இன்றும் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. அந்த கடிதத்தின் பிரகாரம் இவ்வாறான மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், இதற்கு பின்னர் சகோதரர் ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் ஆதரவானவர்கள் இயங்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் பொய்களுக்கு துணை போகின்ற அல்லது துரோகத்திற்கு துணை போகின்றவர்கள் தான் ஹிஸ்புல்லாவை ஆதரிப்பார்கள் என்பது தற்போது தெளிவாகி இருக்கின்றது. இது இன்னும் தேர்தலுக்கு 10 தினங்கள் இருக்கின்றன. அந்த 10 தினங்களுக்குள் இன்னும் அதிகமான மாற்றங்கள் நடைபெறலாம். வேட்பாளரிடம் அல்லது வேட்பாளரை சேர்ந்தவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்திற்கு ஏதாவது உளறியாக வேண்டும் என்பதற்காக பலர் இவ்வாறு உளறல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விசேடமாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரின் கூற்றையும் அவரது ஆதரவாளர்களின் கூற்றையும் திரித்து கூறி அதிலே இலாபம் சம்பாதித்து இந்த துரோகிகள் முற்படுகின்றார்கள். இந்த துரோகிகளுக்கு இன்னும் விளங்கவில்லை நாளுக்கு நாள் இறைவன் இவர்களை கேவலப்படுத்தி கொண்டு வருகின்றான் என்பது. சில விடயங்களை ஒரு பொதுவான ஒரு நாட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள். ஆனால் யாரும்
அந்த விடயங்களை முஸ்லிம்களுக்கோ அல்லது ஏனைய இனத்தவர்களுக்கோ திணிக்கப் போவது கிடையாது. அதே ஒரு மனித உரிமை சார்ந்த விடயம் என்று கூறப்படுகின்ற சில விடயங்களை சிலர் பேசி வருகின்றார்கள். அவ்வாறு பேசுகின்ற போது நாம் இஸ்லாமிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியாது. ஏனெனில் ஒரு பௌத்த சமயத்தை சேர்ந்தவரால் தான் நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியும். ஆகவே அவருடைய இனத்துக்கு ஏற்றவாறு சில விடயங்களை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருப்பார். அதனை நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களும் அவரோடு இணைந்தவர்களும் கூறி வருகின்ற கருத்தின்படி எல்லா மதங்களுக்கும் சம உரிமை, எல்லா மதத்தவரும் இனத்தவரும் அவரவர்களுடைய கொள்கைகளை அவரவர்களுடைய கோட்பாடுகளை பின்பற்ற முடியும், இதில் யாரும் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கில்லை என்ற விடயத்தை மிக அழுத்தமாக பேசி வருகின்றனர். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட நல்ல கோட்பாடுகளையே சொல்லி வருகின்றன. அதிலே பௌத்தமும் இந்துவும் மறுபிறப்பு கொள்கையை கூறியிருக்கின்றன. இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மறுபிறப்பு கொள்கையை நிராகரித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பிறந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்கு பௌத்தத்திலும் இந்துவிலும் அனுமதி இருக்கின்றது, இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் அதற்குரிய அனுமதி இல்லை. இப்படி சில விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்தந்த இனத்தவரின் மத நம்பிக்கை கோட்பாடுகளுக்கு அமைவாக அவரவர் வழிநடத்தப்பட வேண்டும் அல்லது அவரவர்களுடைய செயற்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். இதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை. பௌத்த மதம் உயர்ந்ததென்றோ ஏனைய மதங்கள் தாழ்ந்ததென்றோ கூறுவதற்கு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து யாரும் முற்படவில்லை. அடுத்ததாக தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கையும் கிழக்கையும் பிரித்ததை ஒரு பெரும் குற்றமாக பேசி வருகின்றார்கள். வடக்கும் கிழக்கும் ஒரே மாகாண சபைக்கு கீழ் இயங்கியதை நீதிமன்றத்துக்கு சென்று 2 மாகாணங்களாக பிரித்தது. 2 மாகாணங்களாக ஏற்கனவே இருந்தாலும் அவற்றை முறைப்படி சட்டப்படி பிரித்தது மக்கள் விடுதலை முன்னணி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மிக நீண்ட காலமாக நான் நினைக்கின்றேன் சில 3 அல்லது 4 தசாப்தங்களுக்கு மேலாக மட்டக்களப்பில் உள்ள தமிழர்களிடம் கேட்டாலும் அவர்கள் கூறுவார்கள், அவர்களில் 80% கூறுவார்கள், நான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவனாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி. ஏனென்றால் தமிழ் இனத்தவர்களுக்குள்ளேயே வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் பெரும்பான்மையானவர்களுக்கு உடன்பாடு இல்லை. கிழக்கில் உள்ள பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு 20% தமிழர்கள் வடக்குடன் இணைந்திருக்க வேண்டும் என்று பேசக்கூடும். ஆனால் 80% தமிழர்கள் வடக்கும் கிழக்கும் பிரிந்திருக்க வேண்டும் என்பதை அன்றிலிருந்து இன்று வரை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நான் அறிய 40 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த விடயம் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒரு வாக்கெடுப்பை கிழக்கில் உள்ள தமிழர்களுக்கு மாத்திரம் நடத்தினாலே அந்த வாக்கெடுப்பில் வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை தோல்வி அடையும் என்பது நிச்சயம். அடுத்ததாக தமிழர்களுக்கு ஒரு தாயகம் இருப்பது போல முஸ்லிம்களுக்கும் ஒரு தாயகம் இருக்கின்றது. அது கிழக்கில் தான் அமைந்திருக்கின்றது. ஒரே நாடாக இருந்து நாம் எல்லோரும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும்.
அதற்குள் தனியான ஒரு இனத்திற்கு நியாயம் அல்லது தனியான சுயாட்சி வழங்கப்பட வேண்டுமென்றால் அது இந்த நாட்டில் உள்ள எல்லா இனங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. எனவே இந்த இன பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே காணப்படும். ஆகவேதான் தேசிய மக்கள் சக்தியினர் கோருகின்றார்கள். நாட்டிலே உள்ள பெரும்பாலான மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, அரசியல் பிரச்சனை இருக்கின்றது, சமூக பிரச்சனை இருக்கின்றது. இவற்றை தீர்க்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. ஆனால் இதுவரையில் இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்து 76 வருடங்கள் கடந்திருக்கின்ற போதிலும் இன்னும் இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. எனவே அவற்றை தீர்ப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறி